பரபரப்பான சூழலில் தமிழ்நாடு வந்து இறங்கியிருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். பாஜகவினுடைய தலைவர் ரேஸ்ல இருந்து பலரையும் நாக் அவுட் செய்திருக்கிறது. RSS தரப்பு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. போட்டியினுடைய தொடக்கமே RSS கை ஓங்கி இருக்கிறது. மோடி அமித்ஷா அவர்கள் கடந்த முறை எல்லா விதிகளையும் மீறி அண்ணாமலையை கொண்டு வந்தார்கள். இந்த முறை அப்படி இல்லைன்னு ஒரு அதிரடியான ட்விஸ்ட்டை வச்சிருக்கிறாங்க. தொடக்கத்திலேயே அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், டாக்டர் தமிழிசை ஆகிய 3 பேரும் ரேஸ்ல இருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள். இறுதி செய்யப்பட்ட பட்டியல் அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு 6-7 பேர் உத்தேசமாக தலைவர் பதவிக்கான போட்டியில் இறங்கி இருக்கிறார்கள். அது வானதி சீனிவாசன் அவர்கள் தொடங்கி நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள இருந்து 2 முருகானந்தம் ஆகிய 2 பேர்ல இருந்து பலரும் அந்த போட்டியில் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க, யார் யார் இப்போ களத்தில் இருக்கிறார்கள், இதில் ரொம்ப முக்கியமாக நாக் அவுட் ஆன முக்கிய முகங்கள் யார் யார் அப்படிங்கிறது, எதற்காக இந்த காரணம் மறுக்கப்பட்டது என்கிற விஷயங்கள், இதனுடைய பின்னணி, இன்னும் 2 நாட்களுக்குள்ள தேர்தல் முடிஞ்சு மாநில தலைவர் அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம், அந்த தேர்தல் நடக்குமா என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பு. நேற்று மாலையிலிருந்து ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. அண்ணாமலை நான் தலைவர் பதவியில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அண்ணாமலை தலைவர் பதவியில் போட்டியிடுவதற்கு தகுதியற்றவர் ஆகிறார் அப்படிங்கிறதான் ஃபேக்ட். எல்லாரும் அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் போட்டியிட போகிறீங்களான்லாம் கேட்டாங்க. அவரால் பண்ண முடியாது. ஏன்னா திரு சக்கரவர்த்தி அவர் தான் தமிழ்நாட்டில் தலைவர் தேர்தல் நடத்துவதற்கான அதிகாரி. அவருடைய ப்ரெஸ் ரிலீஸை பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் என்னென்னா, நீங்கள் பாஜகவில் தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது அதில் நிற்கணும்னா நீங்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணணும். நான் விரும்புகிறேன்னு விருப்பமனு போடணும். அந்த வேட்புமனுவில் முதல் விஷயம், நீங்கள் 10 ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும். அண்ணாமலை அவர்கள் அவுட் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. 2வது, நீங்கள் அதில் குறைஞ்சது 3 டேர்ம் ஆச்சும் தீவிர உறுப்பினராக இருக்கணும். இந்த தீவிர உறுப்பினரானால் அது என்ன டெர்மினாலஜினே நமக்கு புரியல. ரொம்ப பயங்கரமாக கட்சிக்கு தீப்பறக்க வேலை செய்யணுமா, அதில் எதை வச்சு அதை அவங்க வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, இவ்வளோ பேரை சேர்த்துருக்கணும், இல்லை இத்தனை கூட்டம் பேசியிருக்கணும், இப்படி ஏதாவது இருக்கான்னு நமக்கு தெரியல. பட் அது அவங்க கட்சி விவகாரம் அப்படி வச்சுருக்காங்களா. அதை விட முக்கியம், இவரை 10 பேர் வந்து முன்மொழியணும். அவங்களுடைய அங்கே செயற்குழு பொதுக்குழு அமைப்பு இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடியவர்கள் தரப்பிலிருந்து பொதுக்குழு நினைக்கிறேன், அதிலிருந்து முன்மொழியணும் அப்படிங்கிறதையும் அவங்க பார்க்குறாங்க. நம்ம அந்த ஃபார்மையே பாருங்கள், பாரதிய ஜனதா பார்ட்டி ஃபார்ம் F இது, அதே போல் ஃபார்ம் E அப்படின்னு ஒன்று வந்து மாநிலத்தில் இருக்கானது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. என்ன அப்படின்னா, சீரியல் நம்பர் 10 பேர் கரெக்டாக பாக்ஸ் போட்டிருக்கு. ஒருவர் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா 10 பேர் அவரை நாமினேட் பண்ணணும். அந்த 10 பேர் உறுப்பினராக மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய அமைப்பில் செயற்குழு பொதுக்குழு இதில் அவங்களுடைய பொசிஷன் என்னங்கிறதையும் சொல்லணுங்கிறது தான் ரொம்ப அடிப்படையான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ இதை எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, எல்லாரையும் கழிச்சு கட்டுறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம். முதல்ல யாரெல்லாம் அவுட்டுங்கிறத பார்ப்போம். அண்ணாமலை கட்சிக்கு சேர்ந்ததே எப்போனா 2021 தேர்தலுக்கு முன்பாக அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ அண்ணாமலை கம்ப்ளீட்டாக ரூல்ட் அவுட், முடிஞ்சு போச்சு. அவர்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் இது வேட்புமனு தாக்கல் பண்ணுவீங்களாங்கிறாங்க. ஐயா அவர் 10 வருஷம் இல்லை கட்சிக்கு வந்து, அரசியலுக்கு வந்து 10 வருஷம் கிடையாது. விகடன் அவரை கவர் ஸ்டோரியில் போட்டே 10 வருஷம் ஆகலை அப்படிங்கிற பாயிண்ட்னால அண்ணாமலை ரூல்ட் அவுட். 2வது நயினார் நாகேந்திரன். நம்ம நயினார் நாகேந்திரன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தார். இன்னும் சொல்ல போனால் இப்போ அண்ணாமலை வந்து அவர் வர்றதை விட நயினார் நாகேந்திரன் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்த்தார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம பழைய செய்தியை பார்ப்போம். ஃபார்மர் ADMK MLA நயினார் நாகேந்திரன் ஜாயின்ஸ் பிஜேபின்னு எப்போ வருது, 2017. ஸோ அவர் கட்சியில் சேர்ந்து இப்போ தான் 7வது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. 2024 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம் இப்போ போயிட்டுருக்கு. 7 வருஷம் முடிஞ்சு போன ஆகஸ்ட் அப்படின்னும் போது 7.5 வருஷம் தான் முடிஞ்சிருக்குங்கிற நயினார் நாகேந்திரன் இப்போ ரூல்ட் அவுட். 3வது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழிசை சவுந்தரராஜன் ஏன் ஆகிறாங்கன்னா, அவங்க நடுவில் கவர்னராக இருக்கும்போது பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனோம். எதுலேயும் நீங்கள் அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடாது. டாக்டர் தமிழிசை அவுட் அப்படிங்கிற பாயிண்ட் வருது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மற்றும் ஒரு முக்கிய முகம்னா கருநாகராஜன் அவர்கள். கருநாகராஜன் அவர்கள் எப்போ கட்சியில் சேர்ந்தார் அப்படின்னா, பழைய தந்தி டிவி நியூஸ் இருக்குது. AISMK, இது அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் கருநாகராஜன் பிஜேபியில் சேர்றான்னு இருக்கிற நியூஸு 2016. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2016 ஜனவரி போது 2026 ஜனவரியில் தான் 10 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆகும். அவருக்கு இன்னும் 9 வருஷம் போது தொக்கிக்கிட்டு நிற்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவருக்கே இல்லை அப்படின்னா அப்போ ஆப்வியஸாக சரத்குமாருக்கும் கிடையாது. ஏன்னா அவர் போன வருஷம் தான் கட்சியில் சேர்ந்தார். ராதிகா அவர்களுக்கு அதே போல் கிடையாது. விஜயதாரணி அவர்கள் 2024 சேர்ந்தாங்க, அவுட்டு. குஷ்பு அவர்கள் கட்சியில் சேர்ந்து 4 ஆண்டுகள் தான் முடிஞ்சிருக்கு, 2020 சேர்றாங்க. அதே போல் இன்னொரு முக்கிய முகமாக ஜோஹோவினுடைய ஸ்ரீதர் வேம்பு, அதே போல் அவருடைய சிஷ்ய பிள்ளையாக பார்க்கப்பட்ட இப்போ தென்காசி மாவட்ட தலைவராக இருக்கும் ஆனந்தன் ஐயாசாமி இதிலிருந்து ரூல்ட் அவுட் ஆகிறார். ஆக்சுவலாக அவருக்காக பாஜகவில் ஒரு தனி பிரிவே ஏற்படுத்தப்பட்டதுங்கிறத பார்க்குறோம். ஸோ ஆனந்தன் ஐயாசாமியும் லீக்ல இருந்து அவுட் அப்படிங்கிறது இருக்குது. இவங்க 7 பேர் போக இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள். ஏன்னா
மீதி 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, 4 பேர் இருக்காங்கன்னு அப்படின்னு பார்த்தா, நாகர்கோயிலினுடைய திரு எம்ஆர் காந்தி அவர்களோ, இதே போல் மொடக்குறிச்சியினுடைய டாக்டர் சி சரஸ்வதி அவர்களோ 2 பேருக்குமே வயது என்பது ரொம்ப அதிகம். ஏன்னா 2 பேருமே 80 வயதில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. எம்ஆர் காந்தி அவர்களும் சரி, டாக்டர் சி சரஸ்வதி அவர்களுமே 80 வயசு நிறைஞ்சிருச்சு. ஸோ இந்த வயதில் தலைவராக கொடுப்பது அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே அவங்க ஆப்வியஸாக போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்படியானவர்களை எல்லாம் விலக்கி வைத்திருக்கிறார்கள். அப்போ ரேஸ்க்குள்ளே யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஆப்வியஸாக அதில் முதலிடத்தில் வானதி சீனிவாசன் அவர்கள் கோவையினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார். அவங்களுடைய நீண்ட ஆண்டு ஆர்எஸ்எஸ்னுடைய அதனுடைய இதிலேயே கிளை அமைப்புகளில் தொடங்கி வழக்கறிஞராக இருந்த காலம் தொட்டு கட்சி பணி அப்படிங்கிறது ஒரு லாங் ட்ராக் ரெக்கார்டு தான். இப்போ பாஜகவினுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவியாக அவங்க அகில இந்தியாவுக்கு மகிழா மோர்ச்சானுடைய தலைவராக இருந்தார்கள். அவங்க முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர்களோட ரொம்ப நெருக்கம் அப்படிங்கிறது. அதை வச்சு டெல்லியில் ஒரு பவர் சென்டர் லாபிக்குள்ளே அவங்களால பெனிட்ரேட் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள், அதாவது அவங்களுக்கான ஃபேவரபிள் சான்சஸ் அவங்க தரப்பிலிருந்து ட்ரை செஞ்சுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவ்வப்போது பேசப்படும். பட் அதை தாண்டி அவங்க ஸ்மிருதி இரானி அவர்களை தாண்டியும் ஒரு நேஷனல் பொசிஷனில் வைக்கிறாங்க அப்படின்னா கட்சிக்குள்ளே அதாவது தனக்கான நட்பு சக்திகளை அவங்க வித்தின் த பார்ட்டி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பேசப்பட்டது. இரண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது கருப்பு முருகானந்தம் அவர்களுமே கூட அவர் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்தை நெருங்க போது 38-40 ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ்லேருந்தே வளர்த்தெடுக்கப்பட்டவருங்கிறது தான். அவர் தன்னுடைய 12வது வயதில் ஆர்எஸ்எஸ்ல சேருகிறார். அதற்கு பிறகு அவர் ஆர்எஸ்எஸ்ல தொடங்கி பிஜேபியினுடைய ஆரம்ப காலத்தில் கிளை கழகங்கள், அவங்க கிளை கழகத்தை வேறு பேரில் சொல்லுவாங்க, அங்கே தொடங்கி வந்தவர் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாமலையோடும் அவர் ஒரு நல்ல அணுக்கத்தை பேணுகிறார் அப்படின்னும் போது அண்ணாமலை சைடில் இருந்துமே அவரை ரெக்கமெண்ட் பண்ணதாகவே ஏற்கனவே பேசப்பட்டது. மூன்றாவதாக பார்க்கக்கூடியது திரு ஏபி முருகானந்தம் அவர்கள். ஏபி முருகானந்தம் அவர்கள் நம்ம பார்த்துருப்போம், விவாதங்கள் எல்லாம் வருவார். அவர் 2014 காலகட்டத்திலேயே, இன்றைக்கி அவர் ஏபி முருகானந்தம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு பொசிஷன்ஸில் இருக்கார், ஸ்டேட் பொசிஷனில் தான் இருக்கார். பட் 2016 அவர் 14 ஏதாவது மோடி ஆட்சிக்கு வரும்பொழுது அவர் பாஜகவினுடைய அகில இந்திய அளவில் யூத் விங்கில் பொறுப்புகளில் எல்லாம் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ அவருக்குமே இந்த ஒரு ட்ராக் ரெக்கார்ட் 10 ஆண்டுகள் இல்லை. அதுக்கும் முன்னாடி நீங்கள் அகில இந்திய பொறுப்புக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருந்திருக்கணும், மாணவர் பருவம் தொட்டே அப்படிங்கிறது தான் ஏபி முருகானந்தம் அவர்களுடைய ஒரு ட்ராக் ரெக்கார்டாகவும் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4வதாக திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அஃப்கோர்ஸ் ஏற்கனவே இருந்தவர் தான், பட் பொன்னார் வருவார் அப்படின்றது எங்கே வருதுன்னா இன்னும் அவருக்கு 75 வயது ஆகலை, 73 வயது தான் அவருக்கு ஆகிறது. ஸோ அவருக்கான ஒரு ஃபைனல் செரிமோனியல் சென்ட் ஆஃப் மாதிரி ஒரு வேளை பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆப்வியஸாக 21 அவர் 21 இப்போ 26 அவர் கண்டெஸ்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அது அவரை கூட ஏற்கனவே இருந்த ஒரு முகமாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற இடத்துல அவரை கொண்டு வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழிசை ஒரு இதில் சொன்னாங்க பேட்டியில், ஒரு முறை இருந்தவங்க திரும்ப நாட்டில் கேப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் தலைவர் ஆகலாமான்னா அதெல்லாம் ஆகலாம், எங்கள் கட்சி விதியில் அதுக்கு இடம் இருக்குன்னா அவங்க சொன்னாங்க. ஸோ அது திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொருந்தும்ங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இது போக திரு KT ராகவன் அவர்கள், அவர் இந்த நடுவில் இந்த வீடியோ விவகாரத்துக்கு பிறகு அவராகவே பதவியிலிருந்து ரிலீவ் ஆனார். அவரை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஃபீபிளாக இருக்குது, கம்மியாக இருந்தாலும் கூட அதாவது அந்த சர்க்கிள் இருக்குது இல்லையா, குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்களோட அஃபிலியேட்டடாக பல பொலிட்டிக்கல் ரீதியிலான முன்னெடுப்புகளை இங்கே எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் அதன் மூலயமா பொலிட்டிக்கலாக அவர் நகர்த்திய காய்கள் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் இன்னும் சொல்ல போனால் தமிழிசை அவர்கள் 2019 பிறகே KT ராகவனுடைய பெயர் தலைவர் பெயருக்கான பரிந்துரைகள் அந்த லிஸ்ட்டில் அவரும் இருந்தாருங்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த ஹனி ட்ராப்பிங்க்கு பிறகு அது கம்ப்ளீட்டாக வேறு விதமாக போயிடுச்சு. ஒருவேளை KT ராகவன் அப்படின்னா ஒரு மினிமல் சான்ஸ், ஒரு மினிஸ்கியூல் சான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது எல்லாத்துக்கும் மேலே ஹைலைட் ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா திரு H ராஜா அவர்கள் அவராக விலகிறேன் அப்படின்னுட்டார். நாராயண் திருப்பதி அவர்கள் அவர் சமீப காலமாக அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஆக்டிவ் ஸ்பேஸ்க்குள்ளே அவர் இருக்காரா, அவருடைய ப்ரெசன்ஸ், அது மீடியா ப்ரெசன்ஸாக இருக்கலாம், இல்லை பார்ட்டிக்குள்ளே ஒரு வேளை பேக் எண்டில் ஒர்க் பண்ணுறாரான்னு தெரியல. பட் ஒரு பேசுபொருளாக அவர் இருப்பதற்கான ஸ்பேஸ் இல்லை. அதே போல் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் அவருமே கூட ஒரு அணுக்கமான ஆர்எஸ்எஸ்காரராகத்தான் இருந்திருக்கிறார். இப்போ ஒரு ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கார் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மாநில அளவுக்கு ஒரு பொறுப்புக்கு வந்திருக்காருன்னா அவருடைய ட்ராக் ரெக்கார்டையும் அவங்க பார்ப்பாங்க. மதுரையினுடைய கேண்டிடேட்டாக கடந்த எலெக்ஷனில் நின்னார் அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டியது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னா நம்முடைய பிஜேபிக்கு ஒரு ஹேபிட் உண்டு. என்ன அப்படின்னா
பல நேரங்களில் மத்திய அமைச்சர்களாக இருக்கிறவர்களை மாநில தேர்தலுக்கு போய் அங்கே நின்று கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சா உங்களுக்கு நாங்கள் சிஎம் கொடுத்துட்றோம் அப்படின்லாம் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை வந்து அடிக்கடி அவங்க அந்த ஸ்வாப் எல்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு பல நேரங்களில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களை முதலமைச்சர்களாக அனுப்புறதுங்கிறது அவர் வாஜ்பாய் அத்வானி பீரியட்லேருந்து அது இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திடீர் முதலமைச்சராக தூக்கிட்டு வந்து மத்திய அமைச்சராக்கி இப்படி நகர்த்துறது அப்படிங்கிற அந்த வேலைகளையுமே அவங்க ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா டெல்லியில் அவங்க சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. ரொம்ப கம்மியான டென்யூர் தான், 1 மாதம் கிடையாது, 13-14 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டென்யூர் இருக்கும். இப்படியான காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உமா பாரதி போன்றவர்கள் இவங்கெல்லாம் ஃபுல் டைமாக அங்கே இருந்தாங்களா அப்படின்னா, பட் அந்த இடைக்கால ஏற்பாட்டுக்கு கூட அதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த வகையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை இப்போ தமிழ்நாடு சார்ந்த விஷயங்களை அவங்க அடிக்கடி தலையிடுறாங்கன்னும் போது ஒரு ஃபைனல் ட்விஸ்ட்டாக யாரும் எதிர்பாராத வகையிலனா ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு விமன் ஃபேஸை வச்சு நம்ம அதை ரிப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பிஜேபி கொஞ்சம் கூடுதலாகவே முயற்சி செய்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போதே பேசப்பட்டது. குறிப்பாக தர்மயுத்தம் காலகட்டம் அதுக்கு பின்னாடி இல்லாமல் கூட அடிக்கடி அவங்களுடைய வரவு வந்துட்டு போகக்கூடியதுன்னு ஒரு பேக் அண்ட் லாபி, குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கிறவர்கள் அவங்களுடைய ஒரு சர்க்கிள் வந்து இவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணிக்க முடியுமா அப்படின்னுட்டு சில விஷயங்களை முயற்சி பண்ணாங்க. பட் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு பின்பு இருந்த அந்த அவங்களுக்கான ஒரு கவசம் அல்லது அந்த யாரும் நெருங்க முடியாத அந்த உயரம் அல்லது போல்டுனஸ்னும் சொல்லலாம், இல்லை மற்றபடி விமர்சிக்கக்கூடிய இடத்துக்கு அந்த ஒரு உச்சாணி கொம்புக்கு போனதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, இது வந்து ஜெயலலிதா அவர்கள் எலெக்ஷனில் நின்ற காலகட்டத்தில் ஆட்சி பிடிப்பதற்கு முன்பு இருந்த காலகட்டத்தில் அப்போ கிரியேட் ஆன பப்ளிக்குடையான பாண்டில் அது அப்படி கிடையாதுங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஆனால் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டினுடைய சென்டிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் ஃபார்ம்ஸை வாங்கி ஃபில் பண்ணுங்கள், 11ஆம் தேதி அதாவது இன்றைக்கு மாலைக்குள்ளே அவங்க டைமை சொல்லி எல்லோரும் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி கையெழுத்து வாங்கி கொடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையெழுத்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் 12ஆம் தேதி அதாவது நாளை எவ்வளோ பேர் கொடுக்குறாங்களோ, இப்போ பல நேரத்தில் இவங்க தான் இன்றைக்கி அமைச்சர் சொல்லிடுறாரு அப்படின்னா ஒரு 4 பேர் அக்காவுக்காக நாங்கள் வாங்கி போடுறோன்னு ஒரே அவங்க பேர், இப்போ உதாரணத்துக்கு வானதி அவர்கள்னா வானதின்னு 4 பேர் நாமினேஷன் போடுவாங்க, அப்போ எலெக்ஷனே கிடையாது அப்படிங்கிற இடம் வந்துடும். அப்படி இல்லாத பட்சத்தில் 2 பேர் 3 பேர் போடுறாங்கன்னா ஓட்டெடுப்புக்கு போகும் அப்படிங்கிறது தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. அது வந்தால் அப்படிங்கிறது தான் இதில் இந்த ஓட்டெடுப்புக்கே இதை விடுறாங்க அப்படின்னா பிஜேபியே ரொம்ப குழம்பி போயிருக்கோம். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களுமே அண்ணாமலைக்கான ரிப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வேறு காரணங்களுக்காக ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய சூழல் வந்தாலும் கூட யாரை தேர்ந்தெடுக்கலாம், நம்மளாக நாமினேட் பண்ணுற ஒரு சூழலுக்கு கொண்டு போகணுமா அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு ஆசோலேஷனுக்குள்ளே கொண்டு போய் தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் ஸ்பியர் அவங்கள வச்சுருக்கோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அந்தளவுக்கு குழப்பி விட்டுருக்காங்களான்னு இதில் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது, இந்த முறை அண்ணாமலை அல்லது அண்ணாமலையோடு அண்ணாமலையின் காரணமாக ஈர்க்கப்பட்டு கட்சிக்குள் வந்து பொறுப்புகளில் உட்கார்ந்த யாருக்கும் இதுக்குள்ளே வராத மாதிரி ஒரு ஃபில்டர் வருதுன்னா இதை தான் நான் முதலில் குறிப்பிட்டதை போல் அமைப்பு பொதுச் செயலாளர் முன்னாடி இருந்த பிஎல் சந்தோஷ் அமைப்பு பொதுச் செயலாளர் தான் இந்த விதியவே மீறி அண்ணாமலையை தலைவராக்குனாருங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ பிஎல் சந்தோஷ் அவர்களுடைய பதவியே ரிப்ளேஸ்மெண்ட்டை நோக்கி போகுது அப்படின்னும் போது அது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. ப்ரொடெக்ட் பண்ணுற இடத்துல அவரும் கிடையாது. பேசிக்காக மற்றும் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பேக்கப்லேருந்து அண்ணாமலை செஞ்ச வரைக்கும் போதும் அப்படிங்கிற இடத்துல இருந்து ரிப்ளேஸ்மெண்ட் அவங்க புஷ் பண்ணதுனால தான் இந்த விதியை அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட எழுகிறது. ஆக்சுவலாக பாமக மாதிரி நீங்கள் நியமனமே பண்ணிட்டு போகலாமே. டாக்டர் ராமதாஸ் சொன்னார் இல்லையா, அன்புமணியை நான் செயல் தலைவராக நியமிக்கிறேன் அப்படின்னு. வழக்கமாக அது நியமன போஸ்ட் தான் தேசிய கட்சியில். பட் அதை தாண்டி ஒரு எலெக்ஷனுக்கு விடுறாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்க கட்சிக்குள்ளே வேறு சில விஷயங்களை டெஸ்டிங் த வாட்டர்ஸ் ட்ரை பண்ணுறாங்களாங்கிறதும் கேள்வி தான். அஃப்கோர்ஸ் இன்று மாலை அல்லது நாளை காலையிலேருந்து மாலைக்குள்ளே அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளே பாஜகவின் புதிய தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு தெரியும். இப்போ நம்ம பேசின எல்லா பேரையும் தாண்டி ஒரு புதிய முகத்தை கூட அவங்க கூப்பிட்டுட்டு வந்து கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்படுதுன்னு ட்விஸ்ட் கொடுக்கலாம். பரவாயில்ல, பார்ப்போம், வர்றவங்களை வரவேற்போம். அவங்களுடைய அரசியல் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தமிழ்நாட்டு மக்கள் செய்ய வேண்டியதை 2026 செய்வாங்க.